மீண்டும் ஜீவனோடு. பாகம் 3. அத்தியாயம் 28. ஆதார வசனம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். வீட்டிற்கு புறப்பட்ட லெவ்வின் இருதயம் மிகுந்த மகிழ்ச்சியால் நிறைந்தது. அவனது குடும்பம் வெளியேற பெற்ற பொக்கிஷமாக அவனுக்கு இருந்தது. லெவ் இஸ்ரவேலில் தரையிறங்கியவுடன் மீண்டும் தங்களுடைய புனித தேசத்தில் தான் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தான். அவனுடைய முற்பிதாக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து மரித்த இடம், இப்போது அவர்கள் மீண்டும் இங்கு வாழக்கூடிய இடம், இயேசு நடமாடிய இடம், தேவன் மனுக்குலத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். தனது இருதயம் ஏன் மிகுந்த மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கிறது என்பதை லெவ் அறிந்திருந்தான். இந்த புனிதமான தேசத்தை போன்று வேறு எந்த ஒரு தேசமும் தேவனின் கரத்தினால் தொடப்படவில்லை. லெவ் விமானத்திலிருந்து இறங்கியதும் தனது குடும்பத்தினரை சந்திக்கப் போகிறோம் என்று எதிர்பார்த்திருந்தான். ஆனால் லெவ்வின் குடும்பத்தினர் யாரும் அங்கு வந்திருக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் மிகுதியான அலுவல்களில் இருந்திருக்கலாம் என்று அவன் நினைத்தான். அவன் தனது உடைமைகளை எடுக்கும்போது அவனால் தனது கண்களையே நம்ப முடியவில்லை. அங்கே முற்பிதாவாகிய ஏனோக்கு நின்று கொண்டிருந்தார். பரிசுத்தத்தின் உண்மையான அழகை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஏனோக்கு தனது கைகளை விரித்து லெவ்வை தழுவிக்கொண்டார். நல்லது லெவ், உங்களது பணியை சிறப்பாக செய்து முடித்துள்ளீர்கள். உங்களை சந்திப்பதற்கு இங்கு வரவேண்டாம் என்று நான் தான் உங்கள் குடும்பத்தினரிடம் கூறினேன். இப்போது நீங்கள் என்னுடன் புனித நகரத்தில் உள்ள நமது அலுவலகத்திற்கு வரவேண்டியிருக்கும். முதலில் நமது குழுவினரை நீங்கள் சந்திக்க வேண்டும். உங்களின் பயண தகவல்களை குறித்து விளக்கம் அளிப்பதற்காக அல்ல. உங்களது வேலை பற்றிய அனைத்து காரியங்களும் எங்களுக்கு தெரியும். அதனை பற்றி எங்களிடம் உள்ள அனைத்தும் நல்ல அறிக்கைகளே. நீங்கள் ராஜாவுக்கு நன்றாக சேவை செய்துள்ளீர்கள் என்று ஏனோக்கு கூறினார். குறிப்பாக ஐரோப்பாவில் நீங்கள் மேற்கொண்ட பணியை குறித்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம். அங்கு யூதர்களின் மீதான வெறுப்பு இன்னமும் எஞ்சி இருப்பதை நாங்கள் அறிவோம். இந்த வெறுப்பு என்பது பெரும்பாலான ஜனங்கள் தங்கள் இருதயங்களில் சுமந்து கொண்டிருக்கும் சாதாரணமான தவறான எண்ணங்களைப் போல் அல்ல. ஆனால் இந்த வெறுப்புணர்வு என்பது அவர்களின் வீடுகளிலும் தெருக்களிலும் பள்ளிகளிலும் மற்றும் தேவாலயங்களிலும் மிகவும் கவனமாக கற்பிக்கப்பட்ட ஒன்றாகும். ஒரு முழு இனத்தையுமே அழிப்பதில் ஒருவர் ஈடுபடுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆயினும் இரத்த ஆசையுள்ள வெறித்தனமானவர்களால் இந்த யூத எதிர்ப்பானது பின்வந்த சந்ததிகளுக்கு முறையாக கடத்தப்பட்டு இருந்தது. ஐரோப்பாவின் மரண முகாம்களில் என்ன நடந்தது என்பதை கண்டு முற்பிதாக்கள் அதிர்ச்சியடைந்தனர் என்றவாறு முற்பிதாவாகிய ஏனோக்கு தொடர்ந்து பேசினார். உங்களை எங்களின் தூதராக அனுப்பியது உங்களின் தொழில்நுட்ப திறமைக்காக மட்டுமல்ல. உங்களைப் போன்றே திறமையுள்ளவர்கள் அல்லது உங்களை விட அதிக திறமையுள்ளவர்கள் வேறு சிலர் இருக்கிறார்கள் லெவ். எதிர்ப்புகள் மற்றும் தவறான எண்ணங்களை சமாளிப்பதற்கானதொரு தனித்துவமான திறனை நீங்கள் காட்டியதால்தான் நாங்கள் உங்களை அனுப்பினோம். தொழில்நுட்ப மாற்றங்களை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு நபர் தேவை. அது முக்கியமானதும் கூட. ஆனால் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது பகை உணர்வு நிறைந்த சூழலில் திறம்பட செயல்படும் உங்களது திறமையே ஆகும். யூதர்களின் மீது வெறுப்பை காட்டுவதற்கு கற்பிக்கப்பட்டிருந்த ஜனங்களின் மரியாதையை உங்களால் பெற முடிந்தது. இதைவிட லெவ், எதிரிகளை நண்பர்களாக மாற்றும் வரை நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள். அதைத்தான் நாங்களும் விரும்பினோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் சிறப்பாக அதனை செய்தீர்கள். நல்லது லெவ், சிறப்பாக முடித்துள்ளீர்கள் என்று ஏனோக்கு தொடர்ந்தார். நீங்கள் உங்களது குடும்பத்தினருடன் ஒரு வார காலம் ஒன்றாக செலவிடலாம் என ஏனோக்கு அறிவுறுத்தினார். அந்த ஒரு வாரத்தை நீங்கள் உங்கள் சகோதரர் ஜாக்கினால் வழிநடத்தப்படும் தீவிர கற்றல் திட்டத்தில் செலவிடுவீர்கள். அதனால்தான் நான் உங்களை அழைப்பதற்கு வந்தேன். எனவே உங்களின் புதிய வேலையை செய்வதற்கு நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை இந்த ஒரு வாரத்தில் கற்றுக்கொள்ளலாம் என்று ஜாக் நினைக்கின்றார். இந்த திட்டத்தில் தொடர்ச்சியானதொரு கற்றல் செயல் தேவைப்படுகின்றது. படிப்படியாக கற்றுக்கொள்ளும் போதுதான் அவைகளை தேவையான நேரத்தில் பயன்படுத்த முடியும் என்றார். ஓர் அன்பின் விருந்து எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஏனோக்கு விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்த ஓர் அலுவலக அறைக்குள் லிவ்வை அழைத்து சென்றார். அறைக்குள் நுழைந்ததும் அவர் சுவிட்சை போட்டார். லெவ்வை ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைய செய்யும்படியாக அவனது முழு குடும்பமும் அங்கு இருந்தனர். முன்னதாகவே இஸ்ரவேலுக்கு திரும்பியிருந்த ரெபெக்காள் ஓடி சென்று லெவ்வின் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். ரெபெக்காளை தொடர்ந்து ஜேக், ரேச்சல், அன்யா, அரியேல் மற்றும் அன்னா ஆகியோரும் லெவ்வை தழுவிக் கொண்டனர். மேலும் லெவ்வின் எதிர்பாராத மகிழ்ச்சிக்கு காரணமாக ஆலன் மற்றும் ஆனி அங்கு இருந்தனர். இதனைத் தவிர வேறு எது இனிமையாக இருக்க முடியும் என்று லெவ் நினைத்தான். தேவன் குடும்பங்களின் தேவனாய் இருக்கின்றார். நாம் அனைவரும் ஆபிரகாமின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். உங்களது அன்பின் விருந்திற்கு 2 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பின்னர் ஜாக் மற்றும் லெவ் எங்களின் குழுவை கட்டாயமாக சந்திக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் குடும்பமாக இருப்பதாலும் நீங்கள் நம்பகமானவர்கள் என்பதாலும் இங்கே நீங்கள் விருந்தினர்களாக இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் சாப்பிடலாம். மேஜையில் பழங்கள், வெவ்வேறு விதமான பழச்சாறுகள் மற்றும் ஏதேன் கேக்குகள் உள்ளன. நீங்கள் அனைவரும் இந்த மரியாதைக்கு தகுதியானவர்கள்தான் என்று முற்பிதாவாகிய ஏனோக்கு கூறினார். ராஜா அளித்துள்ள இவ்விருந்தை நாம் மகிழ்ந்து அனுபவிப்போம் என்று ஆலன் கூறினார். நல்ல யோசனை ஆலன் என்று லெவ் கூறினான். அரியேல், ஆரோன் ஆகியோர் உணவு மற்றும் அவர்களுக்கு கிடைத்த ஐக்கியத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தனர். தன்னுடைய பெற்றோர்களுடன் அங்கு இருப்பது என்பது வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவிற்கு ஆசீர்வாதமாக இருப்பதை லெவ் உணர்ந்தான். லெவ் அங்கிருந்த அனைவரின் அனுபவங்களையும் கேட்பதற்கு விரும்பினான். பிரேசிலில் உள்ள இந்த பழங்குடியினருடனான உனது அனுபவம் எவ்வாறு இருந்தது என்பதை நீ சுருக்கமாக சொல்ல வேண்டும் ஆனி என்று லெவ் கேட்டான். அமேசானின் தேவதை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சரி லெவ் மாமா, வீட்டை விட்டு புறப்படும் போது நான் எந்த ஒரு அனுபவமும் இல்லாத பெண்ணாக இருந்தேன். இப்போது அநேக அனுபவங்களுடன் முதிர்ச்சி உள்ளவளாக திரும்பி வந்திருக்கிறேன். உயர்ந்த வாழ்க்கை தரத்திற்கு அதிகமாக வாழ்ந்து பழகினவளை விட அங்கிருக்கும் ஜனங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்களை பாராட்டுகிறார்கள். போதுமான அளவு உணவு மற்றும் வசதியான வசிப்பிடம் என்பது அவர்களின் கனவுகளுக்கு அப்பாற்பட்டது. வாழ்நாள் முழுவதும் உணவுக்காகவும் தங்குமிடத்திற்காகவும் போராடிய சமூகம் அவர்களுடையது என்றாள். ஜீவனுக்கான மரங்களும் அழகான குளிரூட்டும் வீடும் அவர்களுக்கு சொர்க்கம் போன்று இருந்தது. மேற்கத்திய நாடுகளாலும் மற்றும் மாய மந்திர வித்தைகளை உள்ளடக்கிய மதத்தாலும் அவர்கள் சுரண்டப்பட்டு இருந்தனர். மேலும் அறியாமை மற்றும் மூட நம்பிக்கையால் ஆளப்பட்டிருந்தனர். இப்போது கானா ஜனங்கள் கற்றுக்கொண்ட உண்மைகள் இருள் சூழ்ந்திருந்த இடத்தில் யாரோ ஒருவர் ஏற்றி வைத்த விளக்கை போன்று இருக்கிறது என்றால். அவர்கள் புதிய மற்றும் பழைய 2 உலகத்தின் பழக்க வழக்கங்களுக்கும் இடையே மாட்டிக்கொண்டிருந்தனர். அவர்களின் அரசியல் சூழ்நிலைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளாகும். தகவல் யுகத்தில் அவர்களால் போட்டியிட முடியவில்லை மற்றும் பழைய வாழ்க்கை முறை அதிக கடினமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் மாறியது. சிறந்த சூழ்நிலையில் கூட காட்டில் வாழ்வது என்பது எளிதானதாக இருக்கவில்லை. அங்கு நோய், அசுத்தமான நீர், சுகாதார நிலைமைகளின் பற்றாக்குறை இருக்கின்றது. நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான ஆசீர்வாதங்கள் எதுவுமே நடைமுறையில் அங்கு இல்லை என்றவாறு ஆனி தொடர்ந்தாள். ஜீவனுக்கான மரங்கள் நடப்பட்ட பிறகே நான் இங்கு புறப்பட்டு வந்தேன். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான நிலமும் ஏதேன் மரங்களும் கொடுக்கப்பட்ட போது அவர்களின் வாழ்க்கை முறை மாறியது. அவர்கள் ஏதேன் பழத்தை உண்ணத் துவங்கியவுடன் அவர்களின் ஆரோக்கியம், வலிமை மற்றும் உயிராற்றல் மலர்ச்சியடைய துவங்கியது. அவர்களின் சிந்தை அதிவேகமாக மேம்பட்டதால் மிகவும் நம்ப முடியாத மாற்றம் ஏற்பட்டது. இப்போது அவர்கள் எவ்வளவு புத்திசாலிகளாயிருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள். முற்பிதாக்களால் வழங்கப்படும் கற்றல் நிகழ்ச்சிகளை பார்த்து மெய்மறந்து இருக்கிறார்கள்.
கானா ஜனங்கள் இப்போது சரீர பிரகாரமாக வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களில் அதிகமானோர் முன்பு மிகவும் குட்டையாக இருந்தனர். ஆனால் இப்போது அவர்களும் மற்றவர்களுக்கு சமமாக வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களின் குறைபாடுகள் மறைந்து அவர்கள் அழகான மனிதர்களாக மாறி வருகிறார்கள். அவர்கள் தங்களது பழமையான வாழ்க்கை முறையிலிருந்து முன்னேறி இப்போது மேம்பட்ட வளர்ச்சியை பார்ப்பது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் கணினி யுகத்தில் உள்ளனர். தொழில்நுட்பம் இப்போது அவர்களுக்கு எந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று ஆனி கூறினாள். லெவ் தனது உடல் மெய்சிலிர்ப்பதை உணர்ந்தான். இப்போது ஒரு வாலிபப் பெண்ணாக ஆனி வளர்ந்திருக்கின்ற போதிலும் அமேசானின் தேவதையைப் பற்றிய கதையைப் போல கூறிக்கொண்டிருந்தாள். இந்திய பழங்குடியினர் ஆனியை நேசிப்பதை லெவ் கேள்விப்பட்டிருந்தான். அவள் அன்பை கொடுத்து அன்பை பெறுபவளாக இருந்தாள். அன்பால் ஜனங்களிடம் சேர முடியாவிட்டால் வேறு எது ஒன்றாலும் அவர்களிடம் சேரவே முடியாது. அரிகேல் மற்றும் அன்னா ஆரோன் அவர்களின் அறிக்கை. அரிகேல் தனது தொண்டையை செருமினார். நல்லது மகனே, உயிர்த்தெழுந்து வந்ததற்கு பின்பு இந்த வாழ்க்கை முறைக்கு பழக்கப்படுவதற்கு எனக்கு 1 வாரம் ஆனது. இந்த ஆசீர்வாதங்கள் ஒரு கற்பனை கதையினை கேட்கும்போது பெரும் அனுபவத்தை போன்று இருந்தது. இதனை நாம் அனுபவித்தாலும் கூட கண்களை மூடினால் எங்கே இந்த அற்புதமான கனவு திடீரென்று மறைந்து விடுமோ என்று நான் பயந்தேன். நான் ஜீவனுக்கு திரும்பி வருகையில் நீங்கள் அனைவரும் அங்கு இருந்தது என்பது எனது வருகையை எளிதாக்கிவிட்டது. எனது புலன்களை என்னால் நம்ப முடியாத போது நான் உங்களை நம்பினேன். நீங்கள் அங்கு இருப்பது உண்மையானது என்பதை நான் அறிந்தேன். புதிய உலகில் வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள அது எனக்கு உதவியது என்று அரிகேல் கூறினார். லிவ், நீ திரும்பி வந்தபோது என்ன செய்தாயோ அதைத்தான் நானும் செய்தேன். இந்த தகவல் உலகில் காரியங்கள் எப்படி நடைபெறுகிறது என்று அறிந்து கொள்வதில் நான் கவனம் செலுத்தினேன். அறிவுறுத்தல் திட்டங்கள் மிகவும் கருத்தை கவரும் வண்ணம் உள்ளதை நான் கண்டேன். அது புதிய உலகத்தில் உள்ள தகவல்களுக்கு என்னை இழுத்துச் சென்றது. கற்றல் என்பது எப்போதுமே அவ்வளவு எளிதாக இருந்ததில்லை. என்னால் இவ்வளவு விஷயங்களை சிந்தையில் வைத்துக் கொள்ள முடிந்ததை எண்ணி ஆச்சரியப்பட்டேன். சில மாதங்களுக்குள்ளாகவே என்னால் இந்த உயரிய தொழில்நுட்ப உலகிற்குள் வர முடிந்தது. மற்றுமொரு விஷயம் லெவ், நான் பெற்ற புதிய புரிதலுடன் வேதாகமம் படிப்பதை புதுப்பித்துள்ளேன். என் வாழ்க்கையில் முதல் முறையாக உலகத்திற்கும் எனக்குமான தேவனின் திட்டம் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன். மதத்தை பற்றிய குழப்பம் நீங்கியது. நான் எப்போதுமே தேவனை நேசித்தேன். ஆனால் அவருடைய சிந்தையும் திட்டமும் எனக்கு மறைக்கப்பட்டிருந்தது என்று அரிகேல் கூறினார். எனது பெற்றோர்கள் திரும்பி வருவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்யலாம் என்று அண்மையில்தான் முற்பிதாக்கள் கூறினர். உனது அம்மா, ரேச்சல், ஜேக் மற்றும் நான் அனைவரும் எனது பெற்றோர்கள் திரும்பி வருவதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டு வருகிறோம். இன்னும் சில வாரங்கள் தான் உள்ளன. நாங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டோம். நாசிக்கள் யூதர்களை எரித்து கொல்லுவதற்கு தொடங்குவதற்கு முன்பு ஐரோப்பாவிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற அதிர்ஷ்டசாலிகளில் எனது கொள்ளுத்தாத்தாவும் கொள்ளுப்பாட்டியும் அடங்குவர். இந்த நிலத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் கடுமையாக உழைத்தனர். எனது கொள்ளுத்தாத்தா 1948ஆம் ஆண்டு நடந்த போரில் இஸ்ரேலுக்கு எதிராக 100க்கு 1 என்ற மோசமான சூழ்நிலை இருந்தபோதும் போராடினார். ஆனாலும் இஸ்ரேல் அந்த போரில் வெற்றி பெற்று சுதந்திர நாடாக மாறியது. வெறுக்கப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் என்னவென்று என் பெற்றோர்கள் மற்றும் கொள்ளுத்தாத்தா பாட்டி இருவருமே நன்கு தெரியும். ஐரோப்பாவிலிருந்து யூதர்கள் தப்பியோடுகையில்தான் அரபு உலகம் யூதர்களை கடலுக்குள் விரட்ட காத்திருந்தது என்பதையும் அவர்கள் யூதர்களாக இருந்ததால் மட்டுமே வெறுக்கப்பட்டார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டனர். ஆனால் இப்போது முற்பிதாவாகிய ஆபிரகாம் அவர்கள் எருசலேமில் அதிகாரத்தில் இருப்பதையும் முழு உலகமும் ஆபிரகாமின் சந்ததியிடமிருந்து வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாடுவதையும் கண்டால் அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது என்று அப்பா தொடர்ந்து பேசினார். அம்மா, இப்போது உங்கள் முறை. உங்களின் அனுபவங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று லெவ் கேட்டான். அன்னா தொடர்ந்தார். சரி லெவ்,
இதைப் போன்றதொரு நாள் வரப்போகின்றது என்று யாராவது என்னிடம் முன்பு சொல்லியிருந்தால் நான் அதை ஒருபோதும் நம்பியிருக்க மாட்டேன். நான் முன்பு இருந்த பழைய உலகத்தின் போக்கு அழிந்து கொண்டிருக்கின்றது. அது தானாகவே விரைவாகவே அழிய முடியாது. அதை அழிப்பதற்கான செயல்முறையை ஜனங்கள்தான் விரைவுபடுத்த வேண்டும். ஜீவனுக்கு திரும்பியதிலிருந்து நான் ஒருபோதும் இவ்வளவு திருப்தியாக இருந்ததில்லை. ஏதேன் பழத்தை உண்ணும்போது நம் நரம்புகளில் ஜீவ நாடி தெரிகின்றது. பாவம் மற்றும் மரணத்தினுடைய அழிவின் தடங்கள் மெதுவாக நம்மை விட்டு வெளியேறுகின்றன. எனது முந்தைய வாழ்க்கையில் நான் ஒருபோதும் ஆரோக்கியமாக இருந்ததில்லை. எந்தவிதமான நோயும் வலியும் இல்லாத உலகில் வாழ முடியும் என்று நான் கனவில் கூட நினைத்ததில்லை. திடீரென்று நாம் மரணத்திலிருந்தும் மரித்துக் கொண்டிருப்பதில் இருந்தும் விடுபட்டு விட்டோம் என்றால், எனது பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் புத்திசாலித்தனமாகவும் அழகாகவும் இருக்கிறார்கள். இப்போது அப்பாவின் பெற்றோர்கள் திரும்பி வர இருக்கிறார்கள். விரைவில் என்னுடைய பெற்றோர்கள் திரும்பி வருவார்கள். நாங்கள் ஏற்கனவே அவர்களின் வீட்டை சுற்றி தேவையான மரங்களை நட்டுவிட்டோம். நம்முடைய முற்பிதாவான ஆபிரகாம் இவ்வுலகில் மீண்டும் இளவரசராக பணிபுரிகின்றார் என்பது நம் வாழ்வில் சந்தோஷம் தரக்கூடியதொன்றாகும். ஆதாமும் ஏவாளும் இறுதியாக திரும்பி வரும் வரையிலும் நாம் ஓய்வெடுக்க மாட்டோம். அது தேவனுடைய இரக்கத்திற்கான வெற்றி. நான் ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறேன். அங்கு துணி நெய்யப்பட்டு பின்பு ஆடைகள் தயாரிக்கப்படுகின்றன. கணினிகள் மற்றும் இயந்திரங்கள் தானாகவே பெரும்பாலான வேலைகளை செய்யும் அளவுக்கு உயர்தரமான தொழில்நுட்பத்தினை கொண்டுள்ளன. உயிர்த்தெழுந்து வருபவர்களுக்கு ஆடை வழங்குவது ஒரு மிகப்பெரிய திட்டமாகும். இப்போது நம்மிடம் உள்ள துணிகள் சுருக்கம் இல்லாதவைகள் ஆகும். ஜீவனுடன் இருப்பவர்களுக்கும் மீண்டும் ஜீவன் பெற்று வருபவர்களுக்கும் தேவையான ஆடைகளை தினமும் நாங்கள் அனுப்புகின்றோம். எங்களின் பணி எளிதானது. ஏனென்றால் நாம் முன்பு செய்தது போல இப்போது எங்களிடம் பல வேறுபட்ட அளவுகள், குட்டையான அல்லது உயரமான மற்றும் பருமனான அல்லது ஒல்லியான இப்படி போன்ற பலவித அளவுகள் எல்லாம் இல்லை. இப்போது ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கின்றது. இறுதியில் என் ஜெபங்களுக்கான பதில் கிடைத்துவிட்டது என்று அன்னா கூறினாள். அன்யா லெவ் அன்யாவை பார்த்தார். உனது வாழ்வில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அன்யா என்று லெவ் கேட்டான். என்னை கொலை செய்தவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்பதை கண்டறிய நான் நிறைய விசாரணைகளை மேற்கொண்டேன் லெவ். நான் ரேச்சல் மற்றும் ரெபேக்காளிடம் இதனை பற்றி கலந்தாலோசித்தேன். இது ஒரு நல்ல யோசனை என்று அவர்களும் நினைத்தார்கள். எனவே நான் முற்பிதாக்களின் உயர் விரைவு செய்தி தொடர்பை ஹாட்லைன் தொடர்பை ஆலோசனை பெறுவதற்காக அழைத்தோம் என்றாள். முற்பிதாவாகிய லேயால் எனது அழைப்பிற்கு பதிலளித்தார். மேலும் எனது மரணத்திற்கு காரணமான ஹமாஸ் பயங்கரவாதிகளில் ஒருவருக்கு தற்போது ஜீவனுடன் இருக்கும் உறவினர்கள் யாரும் இல்லை. எனவே நான் அவருக்கான வீட்டை கட்ட முடியும் என்றும் அவர் திரும்பி வருவதற்கான பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் எங்களிடம் கூறினார். அவர்கள் மீது எனக்கு கோபமோ பயமோ இல்லை, பரிதாபம்தான் வருகிறது. அவர்களின் வெறுப்பு அன்பாக மாறுவதை பார்ப்பதற்கான ஆசை மட்டுமே உள்ளது. முற்பிதாவுடனான எனது உரையாடல் எனது அன்பை குறிப்பாக எதிரிகளிடம் காட்டுவதற்கு உதவியாக இருந்தது. முற்பிதாவாகிய லேயாள் எனக்கு நல்லதொரு ஆலோசனையை வழங்கினார். அபு முகமதுவிற்கான இடத்தினை கண்டறிவதற்காக நான் பாலஸ்தீனத்திற்கு சென்றேன். அவரை குறித்த காரியங்களை ஆராய்வது என்பது ஓர் அற்புதமான அனுபவமாக இருந்தது. பல இன பாலஸ்தீனியர்களைப் போலவே அவரது தாயும் அவரை ஒரு முகாமில் வளர்த்திருந்ததை நான் கண்டுபிடித்தேன். அவர் குரானை மனப்பாடம் செய்யவும் யூதர்கள் மற்றும் மேற்கத்திய நாடுகளை வெறுப்பதை கற்றுக்கொள்வதற்குமாக மட்டுமே பள்ளிக்கு சென்றிருந்தார். என் மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபடும் போது அவரின் வயது 18. யூதர்களை கொல்வதில் அவர் உண்மையாக இருந்தது நிமித்தம் சொர்க்கமும் கன்னிகைகளும் கிடைக்கப் பெறுவார் என்று அவருக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அபு இஸ்ரேலில் ஒரு பேருந்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்த முயன்றார். அவர் ஒரு பயங்கரவாதி என்று பஸ் டிரைவர் சந்தேகித்ததால் அவரை பஸ்ஸில் ஏறவிடாமல் தடுத்தார்.
அப்போது குண்டு வெடித்ததில் அபு மட்டுமே கொல்லப்பட்டார். சொர்க்கத்தில் இருக்கும் 72 கன்னிப் பெண்களுக்கு பதிலாக நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும்போது அபு என்ன நினைப்பார் என்பதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்றவாறு அன்யா தொடர்ந்தாள். அபு ஜீவனுக்கு திரும்பி வரும்போது நானும் உங்களுடன் இருக்க விரும்புகிறேன். அதற்கான தேதி இப்பொழுதே உனக்கு கிடைக்கப் பெற்றுள்ளதா என்று லிவ் கேட்டான். அவருக்கான வீட்டை நாங்கள் எவ்வளவு விரைவாக கட்ட முடியும் என்பதை பொறுத்தே அது உள்ளது. ரேச்சலும் உங்கள் நண்பர்களும் எனக்கு உதவுகிறார்கள். ஆனால் இந்த இடம் வெகு தொலைவில் இருப்பதால் அங்கு செல்வதற்கே அதிக நேரம் ஆகின்றது. இப்போதிலிருந்து இன்னும் சில மாதங்கள் ஆகும் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் லிவ். நீங்கள் என்னுடன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அன்யா பதிலளித்தாள். ரேச்சல். பின்னர் லிவ் ரேச்சலை அவளது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டாள். ஆனி வீட்டை விட்டு சென்று விட்ட பின்பு எனக்கான சொந்த வீட்டை கட்டுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நமது பழைய குடியிருப்புகளை விட இப்புதிய குடியிருப்புகள் மேம்படுத்தப்பட்டதாய் உள்ளதால் எனக்கு ஒரு புதிய வீடு இருப்பது நல்லது என்று ஜாக் நினைத்தார். ஆனால் ஜாக்கிற்கும் உங்களின் பெற்றோர்களுக்கும் எனக்கான சொந்த வீட்டை கட்டுவதற்கும் உதவினார்கள். இப்போது ஜாக்கின் இடத்திற்கு அருகிலேயே எனக்கு சொந்தமான அழகான வீடு உள்ளது என்று ரேச்சல் கூறினாள். நானும் லெவ்வின் வழியை பின்பற்றி மாலை வேளைகளில் கற்றுக்கொண்டிருந்தேன். நான் எனது படிப்பினை ஆவிக்குரிய வகையிலும் மற்றும் பூமிக்குரிய வகையிலுமாக விஷயங்களை பிரித்து கற்றுக்கொள்ள முயற்சித்தேன். தேவனின் மனதை அறிய முயற்சிப்பது என்பது மனிதனின் உன்னதமான நோக்கமாகவும் மிகவும் பலனளிப்பதாகவும் இருக்கின்றது. நானும் அன்யாவுடன் அரேபியாவிற்கு சென்று அபுவிற்கான திட்டங்களில் உதவினேன். அபுவின் வீட்டிற்கான வேலைகள் செய்ய துவங்கும் போது நானும் அவர்களோடு சென்று உதவுவேன் என்று நம்புகிறேன் என்றாள். கடைசியாக லிவ், நான் ஒரு வாரத்திற்கு ஜாக்கின் வீட்டில்தான் தங்கப் போகிறேன். அதனால் அவர் என்ன செய்கிறார் என்று நான் அவரிடம் கேட்கப் போவதில்லை. மனதை கவரும் வகையிலான ஆராய்ச்சியினை அவர் அறிவியல் மையத்தில் செய்து கொண்டு இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். இந்த வாரம் நானும் அதனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். பின்னர் நான் வேறு எங்கேனும் அனுப்பப்படுவேன். இருப்பினும் ராஜாவின் சேவையில் எப்படி, ஏன், எப்போது, எங்கே என்று யாரும் ஒருபோதும் கேட்பதில்லை என்று கூறினான். ரெபேக்காள். லிவ் ரெபேக்காளிடம் அவளின் அனுபவங்களை சொல்லும்படியாக கேட்டான். நான் ஐரோப்பாவில் மிகவும் அற்புதமாக நேரத்தை செலவழித்தேன். லிவ் சந்தித்தது போலான சிரமங்கள் எதையும் நான் சந்திக்கவில்லை. வியத்தகு மாற்றங்களுக்கு அனைவரும் நன்றி தெரிவித்தது போல்தான் எனக்கு தோன்றியது. சில திட்டங்களில் ஒருங்கிணைப்பாளராக நான் பணியாற்றினேன். திரும்பவும் செய்வதற்கு அவசியமில்லாத வேலைகளை தவிர்ப்பதற்காக எல்லா வேலைகளையும் எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பது பற்றி தெளிவான காட்சியை மனதில் பெற முயற்சிக்கும் போது அது அதிகமாக பிரயாணம் செய்வது மற்றும் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வது போன்றவைகளுக்கு குறிப்பாக உட்படுத்தியது என்று அவள் விளக்கினாள். எல்லோரிடமிருந்தும் எனக்கு ஒத்துழைப்பு கிடைத்தது. யூதன் என்ற முறையில் எனக்கு எதிராக 1 அல்லது 2 முறை மட்டுமே வெறுப்பை காட்டினர். பின்பு அவர்கள் என்மேல் கொண்டிருந்த வெறுப்பு விலகியது. எல்லா இடங்களிலும் நீதி மேலோங்கி இருந்ததைக் கண்டு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருந்தேன் தெரியுமா? நான் அந்த ஜனங்கள் அனைவரையும் நேசிப்பதற்கு கற்றுக்கொண்டேன். அவர்களை விட்டு பிரிவது எனக்கு கடினமாக இருக்கும் என்கிற அளவுக்கு அவர்கள் என் மீது கனிவையும் அன்பையும் பொழிந்தார்கள் என்று ரெபேக்காள் கூறினாள். ஆலனின் கானா அறிக்கை. லிவ் கடைசியாக ஆலனிடம் அவனுடைய அனுபவங்களை பற்றி கேட்டான். நல்லது. இந்த பூமியில் நாம் அதிகமாக யோசிக்காத தொலைதூர இடமாக கானா இருந்தது. இருப்பினும் இப்போது நான் அங்கு அனுப்பப்பட்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கானாவின் ஜனங்கள் புதிய யுகத்திற்குள் நுழைய ஆர்வமாக இருந்தனர். அவர்களுடைய வாழ்க்கை எல்லா வகையான பிரச்சனைகளாலும் நிறைந்திருந்தது. குறிப்பாக வறுமையால் நிறைந்திருந்தது. பெரும்பாலான ஜனங்கள் தண்ணீர் வசதி இல்லாததால் சுகாதாரமின்றி குடிசைகளில் வாழ்ந்தனர். இருப்பினும் நிலம் மிகவும் விளைச்சல் தரும் ஒன்றாக இருந்ததால்
அவர்களுக்கு பசி ஒரு பிரச்சனையாக ஒருபோதும் இருந்தது இல்லை என்று ஆலன் கூறினான். அப்பாவிற்கு இருந்த பிரச்சனைகள் எதுவும் எனக்கு இல்லை. அனைவருமே வேலை செய்து இந்த திட்டத்தை முடிக்க ஆர்வமாக இருந்தனர். எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை என்னவென்றால், கொஞ்சமேனும் ஓய்வெடுப்பதற்காக ஜனங்களை அவர்களது வீட்டிற்குள் அனுப்புவதுதான். அவர்களுக்கிருந்த உற்சாகம் குறையாமல் அயராது உழைத்தனர். எனது மிகப்பெரிய கவலை என்னவென்றால், இந்த ஜனங்கள் நமது மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கையாளுவதற்கு மிகவும் பின்தங்கி இருந்தனர். மேம்பட்ட தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு எளிதாக பழக்குவதற்கு நான் தவறிவிட்டேனோ என்று நான் வருந்துகிறேன். இந்த ஜனங்கள் ஜீவ விருட்சத்திலிருந்து கனிகளை மிக விரைவாகவே சாப்பிட ஆரம்பித்தனர். அதன் விளைவாக அவர்கள் புத்திசாலிகளாய் மாற ஆரம்பித்து இருந்தனர். அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தனர். எதையாவது அவர்கள் புரிந்து கொள்ளாத போது அதை பற்றி வெளிப்படையாக கேட்டனர். தங்களுக்கு தெரியாத எதையும் அவர்கள் அறிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை என்று ஆலன் தொடர்ந்து பேசினான். காரியங்களை எளிதாக புரிந்து கொள்வதற்கு சில தவறுகளை உடனடியாக சரி செய்யும்படியான அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு உதவியது. அவர்களில் சிலர் நான் கொண்டிருந்ததை விட சிறந்த யோசனைகளுடன் இருந்ததை மிக விரைவிலேயே நான் கண்டு கொண்டேன். தொழிற்சாலை இப்போது அதன் முழு உற்பத்தியை செய்கின்றது. அதன் திறனை மேலும் அதிகரிக்க சிறிய மாற்றங்கள் மட்டுமே தேவை. நிச்சயமாக எங்களது இந்த வெற்றியின் பெரும்பகுதிக்கு இஸ்ரேலிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இயந்திரங்களே காரணமாக இருந்தது. இயந்திரத்தின் பாகங்களை ஒன்று சேர்த்து மின்சாரத்துடன் இணைத்த பிறகு அது தனது உற்பத்தியை செய்யத் தொடங்கியது என்றாள். நேரம் முடிந்துவிட்டது. குடும்பத்தில் உள்ள அனைவரின் அனுபவங்களையும் கேட்டாகிவிட்டது. இப்போது லெவ்வின் அனுபவத்தை கூறுமாறு அனைவரும் ஆர்ப்பரிக்கத் தொடங்கினர். லெவ் அவனுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளித்தது. முற்பிதாக்களாகிய உல்தால், சாரா, எலியா மற்றும் யோவான் ஸ்நானன் ஆகியோருடன் ஏனோக்கு நுழைந்தபோதுதான் லெவ் தனது அனுபவங்களை பகிர்ந்து முடித்தான். ராஜாவுக்கு நீங்கள் செய்த சேவைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த சிறிய கூட்டத்திற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். நீங்கள் அவருக்கு நன்றாய் சேவை செய்தீர்கள். அதற்காக நாங்கள் அனைவரும் நன்றி கூறுகிறோம். எவ்வாறாயினும் நமது பணி இன்னும் ஆரம்ப நிலையில்தான் உள்ளது. மேலும் நீங்களும் மற்றவர்களும் ராஜாவின் சேவையில் இன்னும் தொடர வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் அதன் இலக்கை நாம் அடைந்துவிட்டால் ஓய்வெடுக்கவும் இளைப்பாறவும் நேரம் கிடைக்கும். உயிர்த்தெழுதலின் முதல் கால் நூற்றாண்டு மிகவும் பரபரப்பு மிகுந்ததாக இருக்கும். போரையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கினவர்களை கட்டிடம் கட்டுபவர்களாகவும் தோட்டக்காரர்களாகவும் விவசாயிகளாகவும் மாற்றுவது கடினம். ஆனால் இது சிறப்பாக நடந்து வருகிறது. ஒவ்வொரு தேசங்களும் இப்போது நம்முடன் இணையத் தொடங்கியுள்ளனர். ஜனங்கள் ஒருவரையொருவர் நேசிப்பதற்கு நீண்ட காலங்கள் எடுக்கும். ஏனெனில் அது ஒரு கடினமான பணியாக இருக்கும் என்றார். நேரம் முடிந்துவிட்டது என்று ஏனோக்கு அறிவித்தார். அப்போது அவர், உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வி உள்ளது. ரெபேக்காள், நீங்கள் சியாட்டிலுக்கு சென்று அங்கு லெவ்வுடன் இணைந்து வேலை செய்வீர்களா என்று ஏனோக்கு வினவினார். ஆம் ஏனோக்கு அவர்களே, நான் நிச்சயமாக போகிறேன் என்று ரெபேக்காள் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தார். இல்லம் மீண்டும் இனிய இல்லத்திற்கு திரும்புதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சில மாதங்கள் மட்டும் தங்குவதற்கு இடம் தேவைப்பட்ட ஒருவருடன் லெவ் தனது வீட்டினை பகிர்ந்து கொண்டார். மற்றொருவருடன் வீட்டை பகிர்ந்து கொள்வதனை லெவ் கற்றுக்கொண்டார். அப்துல் ஹசாத் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர். ஜாக் பணிபுரிந்த நிறுவனத்திலிருந்து கணினி உற்பத்திக்கான திட்டங்களை தனது சொந்த நாட்டிற்கு கொண்டு செல்வதற்கு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அப்துல் மிகவும் புத்திசாலி. யூத மக்கள் மீது அவரின் சொந்த ஜனங்கள் கொண்டிருந்த பொதுவான எண்ணங்களை விட வித்தியாசமான எண்ணங்களை அப்துல் கொண்டிருந்தார். லெவ் வீட்டிற்கு திரும்பிய போது விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. இரவு வெகுநேரமான போதிலும் அப்துல் தொலைக்காட்சியில் கல்விக்கான இணையதள பக்கத்திலிருந்து படித்துக் கொண்டிருந்தார். அவர் லெவ்வை அன்புடன் வரவேற்றார். மேலும் அவரது வீட்டில் தங்கியிருப்பதற்காகவும் மன்னிப்பு கேட்டார். அப்துல் தனது வீட்டில் தங்கியிருப்பது தனக்கு பாக்கியம் என்றும் அவர் விரும்பும் வரையிலும் அங்கு தங்கியிருக்க
அவரை வரவேற்கவும் லிவ் உறுதியளித்தார். படுக்கையறை புதிய விரிப்புகளுடன் தயாராக இருப்பதாக அப்துல் லிவ்விடம் கூறினார். பகல் நேரத்தில் தான் மேற்கொண்ட பயணங்களால் சோர்வடைந்திருந்ததால் உடனடியாக தூங்க செல்லுவதற்கு லிவ் தயாரானதால் அப்துலிடம் மன்னிப்பு கேட்டார். நான் விழித்தபோது அப்துல் முன்பே எழுந்திருந்து அன்றைய தினத்தினை பழங்களை பறித்து அதிலிருந்து புதிய பழரசம் தயாரித்திருந்ததை லிவ் கவனித்தான். லிவ் விரைவாக உடை அணிந்து சமையலறையில் அப்துலை சந்தித்து அவரது உதவிக்கு நன்றியினை தெரிவித்தார். இது எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் லிவ். நேற்றிரவு நீங்கள் மிகவும் சோர்வடைந்து போய் விட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஐரோப்பாவில் நீங்கள் செய்த உயரிய வேலைகளை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் அந்த ஜனங்களிடம் உங்களை பிரியமுள்ளவராக வெளிக்காட்டி அன்பாக நடந்து கொண்டீர்கள். உங்களை புகழ்ந்து பேசும் வார்த்தைகள் மட்டுமே எங்களை வந்தடைந்தன. எப்படி இருந்தாலும் நீங்களும் நானும் இப்போது கர்த்தராகிய கிறிஸ்துவிடம் நமது முழங்கால்களை மடக்குவதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். யூதர்களின் மீதான வெறுப்புணர்வை எனக்கு ஊட்டி வளர்த்திருந்தார்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் லிவ். அது ஒரு கண்மூடித்தனமான வெறுப்பு. அதில் உண்மையும் நியாயமும் இல்லை. நாங்கள் இறுதியாக உண்மையை கற்றுக்கொள்ளும் போது அந்த வெறுப்பு இப்போது அவ்வளவு அசிங்கமாக எங்களுக்கு தெரிகின்றது. அவரது பழரச கோப்பையை உயர்த்தி, நாம் இருவரும் ராஜாவுக்கு சேவை செய்வதற்கு இணைந்திருப்பதால் அன்போடும் நட்போடும் இதனை பருகலாம் என்று அப்துல் கூறினார். ஆம், ராஜாவின் சேவையில் அன்போடும் நட்போடும் என்று லிவ் தனது கோப்பையை உயர்த்தினார். அப்துல்லும் லிவ்வும் இணைந்து பழைய நண்பர்களை வாழ்த்துவதற்கும் புதியவர்களை சந்திப்பதற்காகவும் விரைவாக தேவாலயத்திற்கு வந்தனர். போதகர் தேவனுடைய வாழ்க்கையை நன்கு விளக்கி கூறுபவராக இருந்தார். அவர் கூறும் விளக்கத்தை கேட்பது மகிழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் வேலைக்கு திரும்புதல். காலை உணவிற்கு பிறகு அவர்கள் ஜேக்கின் கல்வி நிறுவனத்திற்கு சென்றனர். சவுதி அரேபியாவிற்கு கொண்டு செல்வதற்காக அப்துல் அங்கு மேம்பட்ட அறிவியலை கற்றுக்கொண்டார். அவரது தேசம் எண்ணெய் ஏற்றுமதியால் அவ்வளவாக பலன் தரவில்லை. இப்போது இஸ்ரேலிலிருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் புத்துருவாக்க திட்டத்தில் அவரது தேசம் ஆர்வமுள்ள உறுப்பினராகிவிட்டது. லிவ் முழு செயல்பாட்டையும் மறுபார்வையிடுவதற்கு சிறிது நேரம் செலவிட்டான். பின்னர் கனரக அறிவியல் பகுதிக்கு சென்றான். இப்பகுதி எதிர்பொருளை ஆன்டி மேட்டரை சேகரித்து வைத்து அதனை ஆற்றல்மிக்க ஆதாரமாக பயன்படுத்துவதில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிருந்தது. இது அணு ஆற்றலை பயன்படுத்துவதை விட தொழில்நுட்ப ரீதியாகவும் மிகவும் மேம்பட்டதாக இருந்தது. எதிர்பொருளை ஆன்டி மேட்டரை விண்வெளி தொழில்நுட்ப தொழிலில் சிறந்ததொரு உந்து சக்தியாக நீண்ட காலங்களுக்கு மிகப்பெரிய அறிவியலான ஆற்றலை உற்பத்தி செய்யும் தனித்துவமான திறன் கொண்டதாக உள்ளது. சரியாக கையாளப்பட்டால் இது மிகவும் பாதுகாப்பானது. ஆனால் சரியாக பயன்படுத்தாவிட்டால் அதிக தீங்கு விளைவிக்க கூடியதாக இருக்கும். ஜாக், எதிர்பொருளை ஆன்டி மேட்டரை பாதுகாப்பதற்கான தொழில்துறை தேவைகளை கற்று பின்னர் அதனை காற்று மற்றும் விண்கலம் ரேவர் ஆகியவற்றில் உந்து சக்தியாக பயன்படுத்துவதற்கு தயார்படுத்தினார். அதனை பெரிய அளவில் உற்பத்தி செய்வதற்கு கிளைகள் தேவைப்படும். இதன் ஒரு பகுதியே அவருக்கு வழங்கப்பட்ட பணியாக இருந்தது. அது எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும் போதுமான அளவுகளில் எதிர்பொருளை ஆன்டி மேட்டரை பயன்படுத்துவதற்கு தேவையான வசதிகளை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இஸ்ரேலில் சிறிய ஆலை ஒன்றை வைத்திருந்தனர். அந்த ஆலை எதிர்பொருள் உற்பத்தி செய்வதற்காக செயல்பட்டது. ஆனால் இந்த புதிய ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய சோதனை இயந்திரங்களில் மட்டுமே எதிர்பொருள் போதுமான அளவு உற்பத்தி செய்ய முடியும். ஆலன் அவர்களுக்கு எதிர்பொருள் ஆன்டிமேட்டர் பாதுகாக்க பயன்படுத்திய முறைகளை பற்றி விளக்கினார். இந்த திறமையை உற்பத்தி செய்யும் முறையை அவர்கள் கண்டுபிடிக்கும் வரை எதிர்பொருள் பெற முடியாத ஒன்றாகவே இருந்தது. இப்போது அவர்கள் அதை போதுமான அளவில் உற்பத்தி செய்ய முடியும். அது விமான போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டவசமாக லிவ்
எதிர்ப்பொருள் ஆன்டிமேட்டர் பற்றிய அறிவியலை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை தயாரிப்பதற்கான வழிகாட்டுதல்களை அவர் பின்பற்ற வேண்டும். இருப்பினும் அதை கையாள்வதில் உள்ள ஆபத்துகளையும், அப்படி ஆபத்துக்கள் ஏற்படும் பட்சத்தில் அதனை எவ்வாறு பாதுகாப்பாக கொண்டு செல்வது என்பதையும் பற்றி லிவ் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. இது ஒரு தீவிரமான கற்றல் அனுபவமாக இருந்தது. அதிர்ஷ்டவசமாக ஜாக் இதிலிருந்து சிறிது காலம் பணிபுரிந்தார், மேலும் சில சாதனைகளையும் புரிந்திருந்தார். லெவ்வின் கேள்விகளுக்கான பதில்களை ஜாக் அறிந்திருப்பது மட்டுமல்லாமல், லெவ் கற்றுக்கொண்டவைகளை சரியாகத்தான் புரிந்து கொண்டுள்ளாரா என்பதை சோதிக்க லெவ்விடம் கேள்விகளை கேட்பதன் மூலம் அவரது புரிந்து கொள்ளுதலை விவரிக்க முடிந்தது. லெவ்வின் மனம் அடிப்படை கருத்துக்களையும் புரிந்து கொள்ளவும், ஏராளமான தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ளவும் போதுமான அளவு விழிப்புடன் இருந்தது. ஜாக் என்ன கற்பிக்கிறார் என்பதை லெவ் நன்றாக புரிந்து கொண்டார். ஈகிள் விங் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டதால் அந்த வாரம் விரைவாக சென்றிருந்தது. அவர்கள் விமானத்தின் முன்னோடி உற்பத்தியாளரை தேர்ந்தெடுத்தனர். இப்போது அவ்விடத்தை ஈகிள் விங் என்று அழைக்கின்றனர். உண்மையில் இந்த நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே எதிர்ப்பொருள் ஆன்டிமேட்டர் பற்றிய அறிவியலில் முன்னோடியாக இருந்தது. ஆனால் அதை தயாரிப்பதில் ஒரு சாதனையை அவர்களால் நிகழ்த்த முடியவில்லை. அதனால் அம்முயற்சி தோல்வி அடைந்துவிட்டது. எதிர்ப்பொருள் ஆன்டிமேட்டர் உருவாக்கும் இஸ்ரேலின் திறனில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை அவர்கள் கேள்விப்பட்ட போது அதனை உடனே கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தனர். திட்டத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் சியாட்டில் நகருக்கு செல்ல வேண்டும் என்பதை லிவ் அறிந்திருந்தான். ஈகிள் கிங் தொழில்துறை வளாகம் தொடர்ந்து தக்க வைக்கப்பட்டு இருந்தது. இருப்பினும் அதன் நிறுவன கட்டமைப்பு உலக சமூக சேவை மையமாக மாறியிருந்தது. அவர்கள் ஐரோப்பாவில் லெவ்வின் வெற்றி பற்றி அறிந்து கொண்டு தங்களின் திட்டத்திற்கு வந்து வழிகாட்டி உதவுமாறு லெவ்வை வரவேற்கும் செய்தியை அனுப்பியிருந்தனர். ஈகிள் விங்கில் இருந்தவர்கள் அந்த திட்டத்தை தொடர ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை காட்டும் விதமாக அன்பான அணுகுமுறையை வெளிப்படுத்தினார்கள். இஸ்ரேலில் இருந்து கிளம்புவதற்கான நேரம் வந்தபோது லெவ் தனது இருதயத்தில் ஒரு போராட்டத்தை உணர்ந்தான். இருப்பினும் இந்த முறை ரெபேக்காள் தனது பக்கத்தில் இருப்பதால் காரியங்கள் எளிதாக இருக்கும் என்று எண்ணினான். ஆலன் தனது பெற்றோரை விமான நிலையத்திற்கு அழைத்து சென்றான். பழைய உலகில் இருந்த குண்டு வீசும் விமானங்கள் போல தோற்றமளித்த 800 இருக்கைகளை கொண்ட விமானத்தைக் கண்டு லெவ் வியந்தான். ஏதேன் தேநீர் மற்றும் பழரசங்கள் பானங்களுக்கானவைகளாக கொடுக்கப்பட்டது. வருகை புரியும் பயணிகள் உற்சாகமாக புறப்பட்டு செல்லும்படி அவர்களை தயார்படுத்துவதற்கு ஏதேன் பழங்கள் உதவுகிறது என்று ரெபேக்காள் பாராட்டினாள். வாழ்க்கை மிகவும் எளிமையானதாகவும் இயல்பானதாகவும் இருந்தது. ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை அத்தியாயம் 29 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.